ரமண பவ சரி ரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம தி பவ சரவண நிர நிர நிரண வசர ஹண பவர்க முருகா முருகா ஸ்கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம் காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவே குருநாதா. அண்ணா, இங்கிருந்து ஓடி விடுவோம். இல்லை என்றால் இப்போதே அந்த முருகன் நம்மை கொன்று விடுவான். போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி இரு தொடையழகும் இணை முழந்தாடும் இருவடியதனில் சிலம்பொலி முழங்க வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதியில் வருக சரவண பவனா சடுதியில். முருகா, அந்த அசுரன் தன் சத்ருவின் சக்தியை கண்களின் வழியே உறிஞ்சி விடுவான் என்பதை நீ அறிந்து கொண்டாய். அதனால்தான் அவனை இருள் சூழ்ந்த குகைக்குள் அழைத்துச் சென்று அவனோடு யுத்தம் புரிந்தாய் அல்லவா? ஆனால் அவனை எப்படி வதம் செய்தாய் நீ? குகைக்குள் இருள் சூழ்ந்திருக்கும் என்பதை நான் அறிவேன். இருளில் என் கண்களை அசுரனால் பார்க்க முடியாது. பின் எப்படி என் சக்தியை அவனால் அபகரிக்க இயலும்? அந்த இருள் சூழ்ந்த குகையை நான் சரியான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டேன் அண்ணா. அடே சிறுவனே, என்னை பொறுத்தவரை எறும்பை விட சிறியவனாவாய் நீ. உன்னால் என் நிழலை கூட நெருங்க இயலாது. ஆனால் நீயோ என்னை வதம் செய்ய துடிக்கிறாய். உன்னால் என்னை கொல்ல முடியாது. என்னை ஆயுதத்தை கொண்டோ திவ்ய சக்தியை கொண்டோ அழிக்க இயலாது. ஏனென்றால் சிவரூபமே என்னை வதம் செய்ய முடியும். அசுரனே, நீயே உன் மரணம் நெருங்கிவிட்டது என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டாய். சிறுவனே, நீ கூறுவதன் பொருள் என்ன? இன்னுமா புரியவில்லை? உன்னை வதம் செய்ய வந்திருக்கும் நானே சிவரூபம். நான் சிவபெருமானின் மைந்தன் முருகன். ஆகையால் உன்னை அழிக்க எனக்கு ஆயுதமோ திவ்ய சக்தியோ தேவையில்லை. முருகா, உன் அறிவு கூர்மையை என்னால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. நான் உனக்கு ஒரு சூட்சமத்தை உரைக்க நினைத்தேன், இயலவில்லை. ஆனால் நீயே கண்ணடைத்து உன் வெற்றியை உறுதியாக்கி விட்டாய். உனது வெற்றி கண்டு அளவில்லா ஆனந்தத்தில் திளைக்கின்றேன்.
அண்ணா பலராமா, உன் பாதத்தை தொட்டு வணங்க என்னை அனுமதிப்பாயா? நீயோ சகல சக்திகளையும் படைத்த மகாதேவரின் மைந்தன், நானோ சாதாரண விவசாயியின் மகன். நீ என் பாதங்களை தொட்டு வணங்கலாமா? பலராமா, உன்னை என் அண்ணன் கணேசனாகவே நான் கருதுகிறேன். சோதனை காலத்தில் எப்போதும் என்னுடன் இருந்தாய் நீ. மூத்த சகோதரனைப் போல் எனக்கு நல்வழி காட்டி அறிவுரை பகர்ந்ததும் நீயே. நீ என்னை ஆறத் தழுவிய போது என் அண்ணன் கணேசன் என்னை அன்பொழுக கட்டி தழுவியது போல் இருந்தது. இப்பொழுது என் அண்ணன் கணேசன் இங்கு இருந்திருந்தால் என் வெற்றிக்கு பிறகு நான் அவர் பாதங்களை தொட்டு வணங்கி இருப்பேன். ஏனென்றால் அவர் நான் இதை செய்து முடிப்பேன் என்று என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். அதேபோல் நான் பரீட்சையில் வெற்றி பெற்று விட்டேன். ஆனால் என் அண்ணன் கணேசன் இங்கு இல்லை. ஆகவே நான் அண்ணனாக கருதும் உன் பாதங்களில் விழுந்து வணங்கி என் அண்ணனின் ஆசியை பெற விரும்புகிறேன். என் ஆருயிர் தம்பியே, உன்னை என்றென்றும் நான் நீங்க மாட்டேன். அசுரனிடமிருந்து எங்களை காத்த சிறுவனே, நீ யார்? எங்கிருந்து வந்திருக்கின்றாய்? இவன் சாதாரண சிறுவன் அல்ல. அகிலத்தையே காக்கும் மகாதேவர் மற்றும் ஆதி பராசக்தியின் மைந்தன் சிவகுமாரன் முருகன். இந்த முருகன் துர்வாச முனிவரின் சீடனாக இங்கே வந்திருக்கின்றான். போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி, போற்றி போற்றி முருகா போற்றி. நவரத்தம் பட்ட நற்சீராவும் முருகா போற்றி போற்றி, கந்தா போற்றி போற்றி, கடம்பா போற்றி போற்றி, கார்த்திகேயா போற்றி போற்றி, ஷண்முகா போற்றி போற்றி, சரவணா போற்றி போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. முருகா, இந்த எளியவர்கள் மீது இரக்கமும் கருணையும் கொண்டு எங்களை காப்பதற்காக ஓடோடி வந்தாயா? உன் கருணையை நான் என்னவென்று உரைப்பது? உன்னையா நான் நிந்தித்தேன்? உன்னையா நான் கடும் சொற்களால் அர்ச்சித்தேன்? இந்த கிழவன் புரிந்த பிழையை மன்னித்தருள வேண்டும் ஷண்முகா, மன்னித்தருள வேண்டும். ஐயா, தங்களின் நிலையில் யார் இருந்தாலும் அவ்வண்ணமே நேர்ந்திருக்கும். கவலை வேண்டாம். முருகா, நீ நேரில் தரிசனம் தந்து எங்கள் பாவங்களை போக்கினாய். உன்னை தரிசிக்க நாங்கள் இப்பிறவியில் என்ன தவம் செய்தோமோ நாங்கள் அறியோம். எங்களை காத்த உனக்கு நாங்கள் எவ்விதம் நன்றி பகர்வோம்? ஐயா, தங்களையும் தங்கள் கிராமத்தையும் காத்தது நான் அல்ல, அண்ட சராசரங்களை காத்து கொண்டிருக்கும் மகாதேவரின் கருணை. மேலும் என் வெற்றிக்கு காரணம் என் சகோதரரின் வழிகாட்டுதலே. தாங்கள் நன்றி கூறுவதாக இருந்தால் இதோ என் உடன்பிறவா சகோதரனான பலராமனுக்கு நன்றி கூறுங்கள். என் அண்ணன் கணேசனுக்கு நன்றி கூறுங்கள்.
அண்ணா, நான் கைலாயத்தில் இருக்கும்போது ஒரு கனவு கண்டேன். என் அண்ணன் கணேசன் என்னை ஆசை தீர கட்டி அணைத்துக் கொள்வதாக கனவு வந்தது. அந்த கனவு ஆனந்தத்தை அள்ளித்தந்த அந்த கனவு இன்று உன் மூலம் நிறைவேறியதாக நான் உணர்கின்றேன் அண்ணா. அப்படியா? ஆமண்ணா. அண்ணா, வா, நாம் ஆசிரமத்திற்கு புறப்படுவோம். அங்கே எனக்காக நம் குருதேவர் துர்வாச முனிவர் காத்திருப்பார். சரவண பவனா சடுதியில் வருக, சரவண பவனா சடுதியில். ஆஹா! சிவபுத்திரனான முருகனின் வீரத்தைக் கண்டு நாங்கள் மெய் சிலிர்த்தோம். சாதுரியமும் சமயோஜிதமும் சகல வல்லமை படைத்த சர்வேஸ்வரரின் சக்தியையும் கொண்டு எம்மை அழித்துக் கொண்டிருந்த அந்த அசுரனை வதம் செய்து விட்டான். தங்களின் சிஷ்யனான முருகன் இறைவனைப் போல் எம்மை ரட்சிக்க வந்தான். முருகன் நித்தம் நித்தம் மரணத்தில் மடிந்து கொண்டிருந்த எங்கள் வாழ்வு காத்தான் குமரன். எத்தனை கோடி முறை நன்றி பகிர்ந்தாலும் அது போதாது. எத்தனை கோடி முறை செந்தில் வேலனை துதித்து பாடினாலும் போதாது. காலமெல்லாம் கார்த்திகேயனின் திருவடிகளில் விழுந்து கடந்தாலும் போதாது. நாங்கள் எங்கள் இன்னுயிரை தந்தாலும் எங்கள் நன்றி கடன் தீராது. நீ கூறியது சத்தியமான உண்மை. முருகனுக்கு நான் வைத்த பரீட்சையில் மட்டும் அவன் வெற்றி பெறவில்லை. மாறாக உங்கள் யாவரையும் வாட்டி வதைத்த அச்சத்தையும் போக்கியிருக்கிறார். உயிர்களை கொன்று குவித்த அசுரனை வதம் செய்து உங்கள் கிராமத்திற்கே விமோசனத்தை நல்கியிருக்கிறான் குமரன். அவனை எத்தனை முறை போற்றி புகழ்ந்தாலும் போதாது. குருதேவா, தற்பொழுது தங்களின் சிஷ்யனாகும் பாக்கியத்தை நான் பெற்றுவிட்டேன் அல்லவா? நீ பெரும் சாதனை புரிந்த பின்பும் உனக்கு ஏன் இந்த சந்தேகம் முருகா? இப்படி ஒரு கேள்வியை நீ கேட்க வேண்டியதே இல்லை. ஆனால் ஆனால் நீ என் சிஷ்யனாகும் நல்ல நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இது போன்ற நற்காரியங்களை துவங்குவது நன்றன்று. அந்த முருகனோடு போர் புரிந்து விகடாசுரன் மரணித்தானா? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இப்படி இழித்தகவலை கொண்டு வந்திருப்பாய்? உன்னை கடந்தாசுரா! பழிக்கு பழி, வஞ்சத்திற்கு வஞ்சம், மரணத்திற்கு மரணம் மட்டுமே பரிசு.
ஆம், எந்த கிராமத்தில் விகதாசுரன் கொல்லப்பட்டானோ அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட உயிரோட வாழக்கூடாது. ஆம், அங்கு வாழும் கை குழந்தையின் உயிர் கூட மிஞ்சக்கூடாது. கடங்காசுரா, இப்பொழுதே புறப்படு. அந்த கிராம மக்களை மலை போல் கொன்று குவித்து விடு. உன் அடங்கா அகோர பசியை தீர்த்துக்கொள். தங்கள் உத்தரவு அரசே. யாரெல்லாம் உங்கள் மனம் புண்பட காரணமானார்களோ, யாரின் சகோதரன் விகதாசுரனுக்கு மரணத்தை தந்தார்களோ அவர்களுக்கு நான் மரணத்தை பரிசளிப்பேன். அந்த கிராமத்தில் இனி புல்லோ பூண்டோ காயோ கனியோ, இன்று பிறந்த குழந்தையோ, நாளை மரணிக்கப் போகும் கிழவனோ ஒருவனையும் நான் விடப்போவதில்லை. புறப்படுகிறேன். ஆயிரம் கரங்கள் கொண்ட ஆதவனாக நம்மை ஆற்றி தேற்றி காத்து நிற்க ஓடோடி வந்தான் கந்தன். கருணை பொழியும் கண்கள், மனதை கொள்ளை கொள்ளும் மந்தகாச சிரிப்பு, விண்ணிலிருந்து சீரிப்பாயும் அம்பென அமுதூட்டும் சொல், அபயக்கரம் நீட்டி நம்மையெல்லாம் ஆட்கொண்டான் ஆறுமுகன். அடடா அடடா, சண்முகனின் பெருமையை நாளெல்லாம் வாயார கூறி தீருமோ நம் ஆவல்? சிவனே அபயம் என்றிருந்தோம், நானே அபயம் என்று வந்து சேர்ந்தான் சிவபுத்திரன். அசுரனின் மரண பிடியிலிருந்து விடுதலை பெற்ற இந்நாளே இனி பொன்னாள். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. அசுரனின் மரண பிடியிலிருந்து விடுதலை பெற்ற இந்நாளே இனி பொன்னாள். என்றென்றும் கொண்டாடும் திருநாள். இந்த கொண்டாட்டத்தில் கருணாமூர்த்தியான கந்தனும் பங்கெடுத்தால் எத்தனை சிறப்பாக இருக்கும். சரியாக சொன்னீர்கள். நாம் நன்றி கூற வேண்டிய நேரம் இது. நாம் இப்போதே கார்த்திகேயனை தேடி துர்வாச மாமுனிவரின் இடம் நாடுவோம். அவரிடம் கந்தன் கல்வி பயிலும் காலம் தொடங்கும் நாள் இது. இந்நாளில் அனைவரையும் ரட்சித்த முருகனுக்கு பரிசுகளை அள்ளித் தருவோம். வாருங்கள், இப்போதே செல்வோம். பலராமா, இன்று குருதேவர் துர்வாச முனிவர் என்னை தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்வார் அல்லவா? நீ என்ன நினைக்கின்றாய்? இதில் உனக்கென்ன சந்தேகம் முருகா? உன்னை போன்ற ஒரு அற்புதமான சீடனை துர்வாச முனிவர் கைவிட்டு விடுவாரா என்ன? ஆனால் அவர் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லையே. அந்த கிராம மக்கள் உன்னை புகழ்ந்த போது அதை எவ்வளவு மகிழ்ச்சியோடு துர்வாச முனிவர் கண்டு மகிழ்ந்தார். மேலும் துர்வாச முனிவர் உன்னை வாயார புகழ்ந்ததையெல்லாம் மறந்து விட்டாயா? ஆகவே உன்னை சிஷ்யனாக ஏற்பதில் துர்வாச மாமுனிவருக்கு மாற்றுக் கருத்தே இருக்க வாய்ப்பில்லை. முருகன் நினைத்த காரியத்தை சாதித்து விட்டானே. ஆனால் இதுவரை துர்வாசர் முருகனை சீடனாக ஏற்றுக்கொள்ளவில்லையே. இருப்பினும் தந்தையின் மகிழ்ச்சியை காண்கையில் அவர் முருகனை சீடனாக ஏற்றுக்கொள்வார் என்றே கருதுகிறேன். அது நடக்க கூடாது. துர்வாசரின் சிஷ்யனாக தடைகள் நீங்கியதென்று நினைக்கின்றான் முருகன். ஆனால் அது இன்னும் இருக்கின்றது.
துர்வாச மாமுனிவர் முறைப்படி முருகனை சீடனாக எப்போது ஏற்றுக்கொள்வார் என்பது நமக்கெப்படி தெரியும்? மூவுலகிற்கும் துர்வாச முனிவர் அழைப்பிதழ் அனுப்பியிருப்பார். 33 தேவர்களும் ரிஷி புங்கவர்களும் மாதவம் புரிந்த மகரிஷிகளும் துர்வாச முனிவரின் ஆசிரமத்திற்கு வருவார்கள். துர்வாசரின் குருகுலம் இன்று விழாக்கோலம் பூண்டிருக்கும். துர்வாசரின் வாக்குப்படி அந்த மகத்தான நாள் இந்த நாளாகத்தான் இருக்கும். ஆகவே நாம் இப்போது ஆயத்தமாக இருக்க வேண்டும், அப்படித்தானே? ஆமாம், அதில் உனக்கென்ன சந்தேகம்? எனில் நான் விழாவிற்கு வரும் அனைவருக்கும் பிரசாதமாக இனிப்பான சுவை மிகுந்த பாயாசம் செய்து தருகிறேன். தாத்தா, நான் தோட்டத்திற்கு சென்று அரிய இனிய கனிகளையும் நறுமணம் வீசும் மலர்களையும் முருகனுக்கு பரிசாக வழங்க கொய்து வருகிறேன். நல்லது, சென்று வா. ஐயோ, மீண்டும் அபாயம் பற்றியது. எல்லோரும் தப்பி ஓடுங்கள். என் மாய வலையில் சிக்கிய எலிகள் நீங்கள். என்னிடமிருந்து யாரும் தப்ப இயலாது. நீங்கள் அனைவரும் ஆற்றிய வினைதான் இப்பொழுது என் ரூபத்தில் உங்கள் முன் நிற்கிறது. புரியவில்லையா? என் சகோதரன் விகதாசுரனின் மரணத்திற்கு காரணமானவர்கள் நீங்கள். மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிவிட்டதாக நினைத்து கூத்தாடிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் யாரும் என்னிடமிருந்து தப்ப இயலாது. அஞ்சி நடுநடுங்க தசை நரம்புகள் நாராய் கிழிபட எலும்புகள் யாவும் பொடி பொடியாக இங்குள்ள அனைவரும் மரணத்தை காண்பீர்கள். இப்போதுதான் நம்மை விட்டு ஒரு ஆபத்து நீங்கியது என்று நினைத்தோம். ஆனால் அதற்குள் நம்மை இன்னொரு ஆபத்து நெருங்குகிறதே. சிவத்தை நாளும் தொழுது கொண்டிருக்கும் கிழவனே, உன் பேரனை காக்கத்தான் அந்த முருகன் வந்தானோ? அவன் உயிரை காக்கத்தான் என் சகோதரன் உயிரை பறித்தானோ? கவலைப்படாதீர்கள் தாத்தா, இவனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை முருகன் இவனிடமிருந்து காப்பாற்றுவார். சிவபுத்திரனால் காக்கப்பட்ட அதிர்ஷ்டம் மிகுந்த சிறுவனா? இவன்தான் என் முதல் இலக்கு. அசுரனே, என் பேரனை நெருங்காதே. உன்னை நான் விட மாட்டேன். முருகா, முருகா, முருகா. நான் கடங்காசுரன். இங்கு யாருக்கேனும் என்னை எதிர்கொள்ளும் துணிச்சல் உள்ளதோ? யாருக்கேனும் என் வழியில் குறுக்கிடும் தைரியம் உள்ளதோ? ஐயோ, என் மைந்தனை என் கண்ணெதிரே இழுத்துச் செல்கிறானே அசுரன். யாரேனும் என் மகனை காப்பாற்றுங்கள்.
யாரேனும் என் மைந்தனை மீட்டு வாருங்கள். நான் பெற்ற செல்வத்தை இழந்து துடிக்கிறேனே. அழாதே பெண்ணே, நம்மை காக்க அந்த முருகன் வருவார். சித்தம் கலங்கிய என் பிள்ளைக்கு நல்புத்தி கொடுத்தான் அந்த முருகன். வாழ் போல் கூர்மதி கொடுத்த அந்த கந்தன் என் பிள்ளைக்கு வாழ்நாளை கொடுக்கவில்லையே. ஓஹோ, உங்களுக்கெல்லாம் குழந்தைகள் மீது அளவில்லா அன்பு, அப்படித்தானே? உங்கள் குழந்தைகளை காக்கத்தானே விகதாசுரனுக்கு எதிராக திரண்டீர்கள். முருகனை விடுத்து என் சகோதரனை கொன்றீர்கள். இனி நடக்கப் போகும் கதையை பாருங்கள். ஒவ்வொரு குழந்தையாக நான் கவர்ந்து செல்வேன். இந்த ஊரில் ஒரு குழந்தையும் மிஞ்சப் போவதில்லை. ஐயோ, இந்த அரக்கன் நம் குழந்தைகளை எங்கு கொண்டு செல்கிறான்? சிவபுத்திரன் முருகனே நமக்கு கதி. நம் குழந்தைகளை இந்த அசுரனிடமிருந்து கந்தனால் மட்டுமே மீட்க முடியும். நாம் இப்போதே ஆறுமுகனை அழைப்போம். துர்வாசர் தன்னுடைய சிஷியனாக ஏற்றுக்கொள்ள என்னை அழைப்பாரா? நிச்சயமாக. சற்று பொறுத்திருந்து பார். நீ விரும்பிய யாவும் நல்ல விதமாக நடக்கும். அண்ணா, நான் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறேன். நான் இப்போது ஒரு காரியம் புரிய போகிறேன். ஆனால் என்னவென்று இப்போது என்னால் கூற இயலாது. துர்வாச மாமுனிவர் என்னை அழைக்கும் வரை நான் இங்கேதான் காத்திருப்பேன். முருகா, உன்னை இவ்வாறு காணும்போது நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். உன்னில்தான் எத்தனை மாற்றங்கள், எத்தனை பொறுமை, ஞானத்தை தேட எத்தனை வேட்கை. துர்வாச முனிவரிடம் குருகுல கல்வியை கற்ற பிறகு உன்னை நான் என் சீடனாக ஏற்றுக்கொள்வேன். நான் தேடி பெற்ற ஞானத்தை எல்லாம் உனக்கு போதிப்பேன். அந்த பொன்னாள் விரைந்து வரும். பலராமன் அண்ணா, இப்போது நீ என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? ஏதும் இல்லை. இப்போது நான் துர்வாச முனிவரை சந்தித்து விட்டு பிறகு வருகிறேன். நீ கூறிய வண்ணம் இங்கேயே இரு. பலராமா, இன்று முருகனுக்கு எனது ஆசிரமத்தில் குருகுலம் தொடங்கும் நாள் அல்லவா? எங்கே முருகன்? குருவே, இதோ இப்போதே நான் செல்கின்றேன். முருகனை அழைத்து வருகிறேன். பலராமா, சிவபுத்திரன் முருகன் எனது ஆசிரமத்தில் எனது சிஷ்யனாக கல்வியை தொடங்கும் நாள். ஆகச் சிறந்த நாள். இதை நாம் சிறப்புற கொண்டாட வேண்டும். நாம் பெருவிழா எடுத்து முருகனை பெருமிதப்படுத்த வேண்டும். அன்று மலர்ந்த மலர்களை தொடுத்து தோரணம் கட்ட வேண்டும். சந்தனம், பன்னீர், குங்கலியம் யாவும் மணக்க வேண்டும். பல வண்ண நிறத்திலும் நறுமண குணத்திலும் நிகரில்லா பூக்களை பறித்து முருகனுக்கு மாலை சூட வேண்டும். இப்பெரும் பணியை நீ பொறுப்போடு செய்ய வேண்டும் பலராமா. தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. நான் வாதாபியை விடுத்து முருகனை அழைத்து வர பணிக்கின்றேன். ஆஹா, என் தம்பி முருகன் இறுதியில் தன் முயற்சியில் சிறப்பாக வெற்றி பெற்றுவிட்டான். துர்வாசரை கொண்டாடும் சிஷ்யனாகிவிட்டான். எனது அருமை தம்பிக்கு அண்ணனாக இருந்து முருகனின் குருகுலம் தொடங்கும் நாளை கொண்டாடும் பாக்கியம் எனக்கு கிட்டியது. என் தம்பி கந்தன் மனம் மகிழும் வண்ணம் நான் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்வேன். அவன் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி. நாராயண நாராயண, அன்னை பார்வதி தேவியார் என்னிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருந்தார்கள்.
இறுதியில் அன்னைக்கு நான் ஒரு மிக அற்புதமான செய்தியை கொண்டு செல்லப் போகிறேன். அதை கேட்டதும் அன்னையின் மனம் குளிரும், எனக்கு நல்லாசிகளும் கிடைக்கும். நாராயண நாராயண. வாதாபி, அருகே வா. அங்கு அனைவரும் ஓடியாடி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீயோ இங்கு லட்டுகளை விழுங்கிக் கொண்டிருக்கிறாய். அந்த நற்செய்தி அனைவருக்குமே தெரியும். ஆனால் ஒரே ஒருவனுக்கு மட்டும் தெரியாது. இப்போது அவனுக்கு தெரிய வேண்டும். இப்போதே நீ முருகனிடம் செல். கந்தனை என் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தேன் என்று சொல். கங்கைக்கு சென்று நீராடி, புத்தாடை புனைந்து, சந்தன திலகமிட்டு, வாசனை திரவியங்களை மேனியில் பூசி, அபிஜித் முகூர்த்தத்திற்குள் ஆசிரமத்திற்கு முருகனை வர சொல். எக்காரணத்தை கொண்டும் முகூர்த்தத்தை தவற விட்டுவிடக் கூடாது என்று மறக்காமல் சொல். புரிந்ததா? புரிந்தது தந்தையே. வாதாபி, என்ன தம்பி, எங்கு செல்கிறாய் நீ? தந்தை துர்வாச முனிவர் முருகனை அழைத்து வர என்னை பணித்தார். அது எனக்கு நன்றாக தெரியும். தந்தை உன்னிடம் கூறியதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். ஆனால் நீ எப்போது எங்கு செல்கிறாய் என்றுதான் கேட்டேன். நான் தான் கூறினேனே. தந்தை என்ன கூறினாரோ அதை முருகனிடம் தெரிவிக்கச் செல்கிறேன். வாதாபி, நீ என் தம்பியா இல்லை அந்த முருகனுடைய தம்பியா? இதில் என்ன சந்தேகம்? நான் உன் தம்பிதான். ஆனால் தந்தை கூறியதை நான் முருகனிடம் தெரிவிக்க வேண்டியது என் கடமை அல்லவா? நான் அதை செய்யவில்லை என்றால் நம் தந்தை நம்மை சபித்து விடுவார் அல்லவா? நம் தந்தை மீது நான் மிக மிக அச்சம் கொண்டுள்ளேன். அதை நீ அறிவாய் அல்லவா? எனில் என் தம்பியாக என்னிடத்திலிருந்து இதுவரை நீ எதையும் கற்றுக்கொள்ளவில்லை, அப்படித்தானே? நீ தந்தை கூறியதை தாராளமாக சொல். பொய் கூறுவது வேறு, ஆனால் சொல்லும் உண்மையை சற்று திரித்து கூறுவது வேறு. அதில் என்ன பிரச்சனை? நான் இப்போது கூறுவது போல் முருகனிடம் கூறு. அண்ணா, நான் என்ன கூற வேண்டும்? நீ நேராக முருகனிடம் செல். குருதேவர் உன்னை அழைத்தார் என்று சொல். இதில் பொய்யேதும் இல்லை அல்லவா? ஆமாம் ஆமாம். கூறுவதை மனதில் பதிய வைத்து ஆயத்தமாக வா. அங்கே உனக்கு அனைத்தும் தயாராக இருக்கிறது என்று கூறு. அண்ணா, மிக மிக புத்தி கூர்மை உடையவன் நீ. ஆனால் கூறும் உண்மையை கொஞ்சம் திரித்து கூறு. துர்வாச முனிவர் முருகனை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை மட்டும் கூறாதே. முருகனை பலி கொடுக்க அழைத்ததாக கூறு. அண்ணா, உங்கள் புத்தி கூர்மைக்கு நிகராக இங்கே யாருமே இல்லை. தாங்கள் கூறிய வண்ணமே நான் கூறிவிடுகிறேன். இனி நடப்பதை மட்டும் பாருங்கள். முருகா, இனி நீ நினைப்பது ஒருபோதும் நடக்காது. உன்னுடைய முடிவு எப்போதும் என் கையில்தான் முருகா. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது.
முருகா, நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? குருதேவர் உன்னை அழைத்து வர என்னை பணித்தார். அப்படியா? ஆமாம். உன்னை கங்கையில் நீராடி புத்தாடை உடுத்தி சந்தன திலகமிட்டு இன்று பூத்த நறுமலர் மாலை சூடி உன்னை அழைத்து வருவதற்கு என்னை பணித்தார். எனில் என்னை தன்னுடைய சிஷ்யனாக்கிக் கொள்ள துர்வாச முனிவர் சம்மதித்து விட்டாரா? என் குருகுல கல்வியை தொடங்கத்தான் எனக்கு அழைப்பு விடுத்துள்ளாரா? இல்லை, குருதேவர் துர்வாசர் உன்னை யாககுண்டத்தில் பலி கொடுக்க திட்டமிட்டுள்ளார். சிரி, உன்னால் முடியும் மட்டும் நன்றாக சிரி. ஆனால் இன்று குருதேவர் துர்வாசர் உன்னை பலி கொடுக்க இருக்கிறார். அதை மட்டும் நீ மறந்து விடாதே. அப்படியா? குருதேவர் என்னை ஏன் பலி கொடுக்க விரும்புகிறார்? ஏனென்றால் நீ சக்தி மிகுந்தவன். நீயே சிவபுத்திரன். நீ புத்தியில் மட்டுமல்ல, சக்தியிலும் சிறந்திருக்கிறாய். அறிவு கூர்மையிலும் நீ நிகரற்றவன். ஆகவே ஒரு மாவீரனையே பலி கொடுக்க விரும்புகின்றார் துர்வாச முனிவர். அப்படியா? ஆமாம். உன்னை போன்ற ஒரு வீரனையும் புத்திமானையும் பலியாக கொடுத்தால் குருதேவர் சுக்கராச்சாரியாரை போல சஞ்சீவினி ஞானத்தை துர்வாச மாமுனிவர் அடைவார். அப்படி ஒரு ஞானத்தை பெறதான் வெகுகாலமாக துர்வாச முனிவர் உன்னை போன்ற ஒரு சீடனை பெற காத்து கொண்டிருந்தார். அப்படி ஒரு சக்தி கிடைத்தால் நிச்சயம் நம் குருதேவரால் எதையும் சாதிக்க இயலும். நான் என் குருதேவர் துர்வாசருக்கு சேவை புரியவே இங்கு வந்துள்ளேன். நான் அவரது சிஷ்யனாக வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆனால் உண்மையான ஒரு சிஷ்யனுக்கு தன்னை தன் குருவிற்கு அர்ப்பணம் செய்வதை விட வேறு என்ன பெரும்பேர் இருக்க இயலும்? நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னை அர்ப்பணிக்க காத்திருக்கிறேன். ஓஹோ, இவன் அகங்காரத்தோடு பேசுகிறான். எனில் நம் திட்டம் தோற்றுவிடுமே. முருகா, அங்கு பார். அதோ அங்கு தயாராகும் அக்னி குண்டத்தின் மீது உன்னை அமர வைத்து உன்னை பலி கொடுக்க திட்டமிட்டுள்ளார் குருதேவர் துர்வாசர். ஹிரண்யகசிபு தன் மைந்தன் பிரகல்லாதனை எரித்தது போல் உன்னையும் தீயிலிட்டு எரித்து விடுவார் நம்முடைய குருதேவர். ஆமாம், எரியும் அக்னிகுண்டத்தின் மீது அமர ஆயத்தமாகிவிடும் முருகா. என்ன யோசிக்கிறாய் முருகா? அக்னியில் வெந்து தனிய உனக்கு விருப்பமில்லை என்றால் இங்கிருந்து இப்போதே ஓடிவிடு. ஆமாம், அதுதான் சரி. மரணத்திற்கு அஞ்சாதவர்கள் இந்த மூவுலகில் வேறு யாரும் உண்டோ? இது இப்படியே தொடரக்கூடாது. இப்போதே முருகனை தேடிச் செல்கின்றேன். முருகனை கண்டு இங்கு நடக்கும் அநீதியை எடுத்துரைக்கின்றேன். முருகா, 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 முருகா!
யாரோ என்னை வருந்தி அழைப்பது போல் தோன்றுகிறதே. நான் கடங்காசுரன். நான் வீசியது கண்ணுக்கு தெரியாத மாய வலை. அதிலிருந்து யாரும் தப்ப இயலாது. அந்த முருகனால் இங்கு வரவும் இயலாது. உங்களால் அந்த முருகனை அழைக்கவும் இயலாது. ஆதவன் உச்சியை தொட்டுவிட்டான். அபிஜித் முகூர்த்தம் நெருங்கிவிட்டது. குருதேவர் எனக்காக காத்திருப்பார். நான் இப்போதே செல்ல வேண்டும். அழுங்கள், கண்ணீர் விட்டு நன்றாக கதறி அழுங்கள். உங்களின் மரண ஓலம் என் செவிகளில் இன்னிசையாய் ஒப்பில்லா நாதமாய் ஒலிக்கின்றது. குழந்தைகளின் கணக்கு தீர்ந்து விட்டது. பெண்களே, இனி உங்கள் முறை. என்னோடு வர ஆயத்தமாக இருங்கள். ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவ குகா சரணம் சரணம். ஸ்கந்தா சரணம் சரவண பவ குகா சரணம் சரணம். காத்திடுவாய் காத்திடுவாய் முருகா, முருகா, காப்பாற்று முருகா, காப்பாற்று முருகா, எங்களை காப்பாற்று. காப்பாற்று முருகா, எங்களை காப்பாற்று. உன்னையே நம்பி இருக்கின்றோம். காப்பாற்று முருகா, எங்களை காப்பாற்று. எங்கிருக்கிறாய் முருகா? எங்களை காப்பாற்ற ஓடி வர மாட்டாயா? குருதேவர் எனக்காக ஆசிரமத்தில் காத்திருப்பார். முகூர்த்த நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்நேரம் ஆசிரமத்தில் இருக்க வேண்டும். ஆனால் சரணமடைந்திட்டே. என்னால் எப்படி கிராம மக்களின் அபாய அழைப்பை அலட்சியம் செய்ய முடியும்? கண்ணீரோடு கதறும் அந்த மக்களின் துயர குரலை புறந்தள்ள இயலும். நிச்சயம் அந்த மக்கள் பெரும் ஆபத்தில் இருக்கிறார்கள். ஞானத்தை பெற யோகியின் ஆசி தேவையில்லை. ஏழைக்கு உதவும் இதயத்தை கொண்டிருந்தாலே போதும்.